ட்ராமா வந்தது, விஷ்ணுவோட பேர் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபோன் காணா போச்சுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், டிபி ரிமூவ் பண்ண விஷயமாகட்டும், எல்லாமே தப்பிக்கிறதுக்கான ஒரு ட்ராமா, ஸ்கேமை மறைக்கக்கூடிய ஒரு ட்ராமான்றாங்க. அப்போல்லாம் கிடையாது. ஸ்கேமுக்கான ஒரு விஷயம் ஒரு பக்கம் போகுது, இந்த பொண்ணுங்களுக்கான விஷயம் ஒரு பக்கம் போக தான் போகுது. அவங்க அப்படி நிஜமாவே டிவோர்ஸ் அப்படின்னு எதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் கிரவுண்டாக அந்த இடத்துல அவங்க எதாவது சொல்லணும் இல்லையா? அப்போதான் அது தெரிய போது ட்ராமாவாக இருக்க போது இல்லை இந்த ரீசனுக்காக அவங்க திரும்ப டிவோர்ஸ் போகிறாங்களா அப்படிங்கிற விஷயம். இந்த ஸ்கேம் விஷயமா இருக்கட்டும் அல்லது பொண்ணுங்க விஷயமா இருக்கட்டும், விஷ்ணு அரெஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த ஸ்கேம் சின்ன லெவல் ஸ்கேம் கிடையாது. ஓகே, இந்த பொண்ணுங்க விஷயம் நான் அதுதாங்க திரும்ப சொல்கிறேன். ஸ்கேமில் இப்போ தான் கொஞ்சம் பேராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளில வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணுங்க விஷயத்தில் இன்னும் கம்ப்ளைண்ட் வரல, இன்னும் பீப்புள் வெளியே கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சிவியாரிட்டியாக இருக்குன்றதை பொறுத்து அங்கேயும் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகும். விஷ்ணு அரெஸ்ட் ஆனார்னா அவருக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு? இங்கே சீட்டிங் இருக்குது, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்குது, சைபர் ஸ்டாக்கிங் இருக்குது. இந்த இடத்துல இன்னும் வேறு நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இன்னும் இப்போதைக்கு நமக்கு தெரிகிற வரைக்கும் பேசியிருக்காரு, ஃப்ளாட் பண்ணியிருக்காரு, செக்ஸ்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி என்னங்கிறது பாதிக்கப்பட்டவங்க வெளில வரும்போது தான் நமக்கு தெரியும். என்னென்ற பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே தெரியும். தோராயமாக ஒரு 10 வருஷம் தண்டனை கிடைக்க வாய்ப்பு, 5-7 டைம் மேக்ஸிமம்.